கிபியோனியர் சபிக்கப்பட்டவர்கள். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, தேசத்தையெல்லாம் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் தேசத்தின் குடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம். உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான். இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் ஆக்கினான். யோசுவாவுக்கும் கிபியோனின் குடிகளுக்கும் இடையே உள்ள பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுகிறது. யோசுவா கிபியோனியருடைய வஞ்சனைகளின் நிமித்தம் அவர்களை கடிந்து கொள்கிறார். யோசுவா கிபியோனியர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன என்று கேட்கிறார். கிபியோனியர் தங்களை வஞ்சித்ததினால் யோசுவா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்று யோசுவா கிபியோனின் குடிகளுக்கு சொல்லுகிறார். அக்காலத்தில் விறகு வெட்டுவதும் தண்ணீர் எடுப்பதும் ஸ்திரீகளுடைய வேலையாக கருதப்பட்டது. யுத்தத்தில் வீரமாக யுத்தம் பண்ண வேண்டிய கிபியோனியர் இப்போது ஸ்திரீகளைப் போல தண்ணீர் எடுக்கிறார்கள். அது அவர்களுக்கு பெரிய அவமானம். தங்களுடைய ஜீவனுக்கு பயந்து கிபியோனியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு பணிவிடைக்காரராக இருக்கிறார்கள். இந்த ஊழியம் அவர்களை விட்டு நீங்கவில்லை. கிபியோனின் குடிகளும் யோசுவாவுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார்கள். தங்களால் முடிந்த வரையிலும் தாங்கள் செய்த தப்பிதத்தை நியாயப்படுத்த முயற்சி பண்ணுகிறார்கள். கிபியோனியர்கள் தங்களை தாங்களே மன்னித்துக் கொள்கிறார்கள். தாங்கள் செய்தது சாதாரணமான தப்பிதம் என்றும் தங்களுடைய ஜீவனை பாதுகாக்கவே இந்த தப்பிதத்தை செய்ததாகவும் கிபியோனின் குடிகள் யோசுவாவிடம் சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். கிபியோனின் குடிகள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் தேசத்தின் குடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். கிபியோனின் மனுஷர் யோசுவாவுக்கு பிரதியுத்தரம் சொன்னாலும் அவர்கள் கர்த்தருடைய சர்வ ஆளுகையையும் அங்கீகாரம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் நீதியும் நியாயமும் உள்ளவர். அவருடைய அதிகாரத்துக்கு எதிராக யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தரோடு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணி யாராலும் ஜெயிக்க முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக விவாதம் பண்ணவும் கூடாது, கலகம் பண்ணவும் கூடாது. கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிபியோனின் குடிகள் மிகவும் ஞானமாய் பேசுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை உயர்த்துகிறார்கள். கர்த்தருடைய தெய்வீக சித்தத்திற்கு தங்களை கீழ்ப்படுத்துகிறார்கள். தாங்கள் சொன்ன பொய்யை நியாயப்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தங்களுடைய ஜீவன் நிமித்தம் இஸ்ரவேல் புத்திரருக்கு பயந்து கிபியோனின் குடிகள் அவர்களை வஞ்சித்திருக்கிறார்கள். அவர்களிடம் வேறு உள்நோக்கம் எதுவும் இல்லை. கிபியோனின் குடிகள் யோசுவாவிடம் இதற்கு மேல் விவாதம் பண்ணாமல் விளக்கமும் சொல்லாமல் அவருடைய முடிவுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம். உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்று கிபியோனியர் யோசுவாவிடம் பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கிபியோனியர் தங்களை தாழ்த்தி பழிந்து போனதினால் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கிபியோனியருக்கும் இடையே உள்ள பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுகிறது. யுத்தத்தில் பெருமைப்பட வேண்டிய கிபியோனியர் இப்போது இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தங்கள் ஜீவன் நிமித்தம் பயந்து
தங்களை இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் ஒப்புக் கொடுக்கிறார்கள். யுத்தத்தில் தோல்வி பெற்ற பிறகுதான் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள். ஆனால் இங்கோ கிபியோனியர் யுத்தம் பண்ணாமலேயே அடிமையானார்கள். யோசுவா கிபியோன் புத்திரரை கடிந்து கொள்கிறார். அவர்களுடைய வஞ்சனையான காரியத்தை நிமித்தம் யோசுவா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்று யோசுவா தன்னுடைய நீதியான தீர்ப்பை கிபியோனின் புத்திரருக்கு சொல்லுகிறார். யோசுவா தங்களுக்கு கொடுக்கும் தண்டனையை கிபியோன் புத்திரரும் அங்கீகரிக்கிறார்கள். உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்று கிபியோனியர் யோசுவாவிடம் சொல்லுகிறார்கள். யோசுவா கிபியோன் புத்திரருக்கு நித்திய தண்டனையை கொடுக்கிறார். விறகு வெட்டவும் தண்ணீர் எடுக்கவும் அவர்களை அடிமைப்படுத்துகிறார். இந்த ஊழியம் அவர்களை விட்டு நீங்க மாட்டாது என்று அறிவிக்கிறார். இந்த தண்டனை கிபியோனியர் மீது ஒரு சாபமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா கிபியோனியருக்கு தண்டனையை அறிவிக்கும் போதே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். யோசுவா கிபியோனியருக்கு கொடுத்த தண்டனை ஒரு சாபமாக சொல்லப்பட்டாலும் அந்த சாபமே அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. கிபியோனியர் ராஜாக்களுடைய அரண்மனையிலோ பிரபுக்களுடைய மாளிகையிலோ ஐஸ்வர்யவான்களுடைய வீடுகளிலோ விறகு வெட்ட வேண்டியதில்லை. அங்கே அவர்களுக்கு தண்ணீர் எடுக்க வேண்டியதில்லை. அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறார்கள், தேவனுடைய ஆலயத்திற்கு தண்ணீர் எடுக்கிறார்கள். இஸ்ரவேலின் பிரபுக்களோ கிபியோனியருக்கு வேறு விதமான தண்டனையை கொடுத்தார்கள். அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் சொன்னார்கள். பிரபுக்களுடைய தண்டனையின் பிரகாரம் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆனால் யோசுவாவோ அந்த தண்டனையை மாற்றுகிறார். கர்த்தரை கனம் பண்ணும் வண்ணமாக கர்த்தருடைய ஆலய ஊழியத்திலே கிபியோனியரை பயன்படுத்துகிறார். கிபியோனியர் இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் விறகு வெட்ட வேண்டியதில்லை. தேவனுடைய சபைக்கு மாத்திரம் விறகு வெட்டினால் போதுமானது. கர்த்தருடைய ஆலயத்தில் சேவை செய்வது கிபியோனியருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். இது அவர்களுடைய பாக்கியம். கிபியோனியர் இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் தண்ணீர் எடுக்க வேண்டியதில்லை. அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு மாத்திரம் தண்ணீர் எடுத்தால் போதுமானது. அடிமை வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை கர்த்தருக்காக செய்யும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த உலகத்தில் நாம் எந்த வேலையை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வேலையை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதே மிகவும் உன்னதமானது. யோசுவா கிபியோனியருக்கு தண்டனை கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரருடைய கைக்கு தப்புவிக்கிறார். யோசுவா கிபியோனியரை தப்புவிக்கிறார். அவர்களுக்கு தான் கொடுத்த ஆணையை நிறைவேற்றுகிறார். யோசுவா அவர்களை பாதுகாக்கவில்லை என்றால் இஸ்ரவேல் புத்திரர் கிபியோனியரை அழித்து போடுவார்கள். அவர்களுடைய பொருட்களை கொள்ளையிட்டு விடுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரபுக்கள் மீது முறுமுறுத்ததற்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை. ஒருவேளை கிபியோனியரின் கொள்ளை பொருட்கள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்னும் ஏமாற்றத்தில் அவர்கள் முறுமுறுத்திருக்கலாம். ஆசைக்கு இடம் கொடுப்பதை விட ஏமாற்றத்தை சகிப்பது நலம். யோசுவா கிபியோனின் குடிகளை இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்திற்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் ஆக்குகிறார். கிபியோனின் குடிகள் தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறார்கள், தண்ணீர் பிடிக்கிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் சபையாருக்கு கொடுக்கப்படும் சிலாக்கியம் கிபியோனின் குடிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. கிபியோனியர் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவே இருக்கிறார்கள். கிபியோனியர் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் பலிபீடத்திற்கு அடுத்த காரியங்களில் ஊழியம் செய்வதனால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கும் கிடைக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் போதிக்கப்படும் போது கிபியோனின் மனுஷரும் பலிபீடத்திற்கு அருகில் இருந்து நியாயப்பிரமாணம் போதிக்கப்படுவதை தங்கள் செவிகளால் கேட்டு அதை கற்றுக்கொள்கிறார்கள். மோசேயின் பிரமாணத்தின்படி ஆசாரியரும் லேவியரும் தேவாலயத்திற்கு அடுத்த ஊழியங்களை செய்ய வேண்டும். அவர்களே தேவனுடைய ஆலயத்தில் விறகு வெட்ட வேண்டும், தண்ணீர் எடுக்க வேண்டும்.
இப்போது ஆசாரியருடைய ஊழியத்திற்கு உதவியாக கிபியோனின் குடிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிபியோனியர் சரீர பலம் உள்ளவர்கள். அவர்கள் ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும் அருகிலேயே இருந்து அவர்களுக்கு விறகுகளை வெட்டி தண்ணீர் எடுத்து உதவி செய்கிறார்கள். கிபியோனின் குடிகள் ஆசரிப்பு கூடார வேலையில ஆசாரியருக்கும் லேவியருக்கும் அதிகமாய் உதவி செய்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதற்கு ஏராளமான விறகுகள் வேண்டும். மோசேயினுடைய பிரமாணத்தின்படி சுத்திகரிப்பு செய்வதற்கு ஏராளமான தண்ணீரும் வேண்டும். விறகுகளையும் தண்ணீரையும் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வரும் வேலையை கிபியோனின் குடிகள் உற்சாகமாய் செய்கிறார்கள். கிபியோனின் குடிகள் தேவனுடைய ஆலயத்திலே வேலை செய்வதனால் அவர்கள் இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் பணிவிடைக்காரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆராதனையிலே கிபியோனின் குடிகள் முழு இருதயத்தோடு ஈடுபட்டு தங்களுக்கு நியமிக்கப்பட்ட பணிவிடைகளை ஒழுங்காய் செய்கிறார்கள். பிற்காலத்தில் விறகு வெட்டி தண்ணீர் எடுக்கிற கிபியோனின் குடிகள் நிதனீமியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆசாரியர்களுக்கு லேவியர்கள் உதவிக்காரராய் இருக்கிறார்கள். அவர்களைப் போலவே நிதனீமியர் லேவியருக்கு உதவிக்காரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்திலே லேவியர் செய்ய வேண்டிய எல்லா ஊழியங்களிலும் நிதனீமியர் அவர்களுக்கு உதவிக்காரராய் இருக்கிறார்கள். ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரனிடத்திலும் ஒப்புக் கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் அவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எண்ணாகமம் 3:9. கிபியோனின் குடிகள் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிப்பது புதிய ஏற்பாட்டு காலத்து சுவிசேஷ சபையில புறஜாதியார் பிரவேசிப்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. கிபியோனின் குடிகள் யோசுவாவிடம், இதோ உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் யோசுவாவுக்கும் அவர் கொடுக்கும் தண்டனைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலுக்கு அடிமைகளாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு சுயாதீனராய் இருக்கிறார்கள். கர்த்தருக்காக சிறிய ஊழியத்தை செய்தாலும் அதுவே நமக்கு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்காக ஊழியம் செய்வதே நம்முடைய சுயாதீன விடுதலை. கர்த்தருடைய ஊழியமே நம்முடைய சிலாக்கியம், அதுவே நம்முடைய பாக்கியம், அதுவே நம்முடைய ஊதியம். கிபியோனின் குடிகள் யோசுவாவுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தது போல நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவியங்களை கர்த்தருடைய பாதபடியிலே சமர்ப்பிக்க வேண்டும். நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம், இதோ உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்று பணிவோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தர் தம்முடைய சிலுவையை சுமப்பதற்கு நம்மை நியமித்தாலும், தம்முடைய நுகத்தை நம்மீது சுமத்தினாலும், தம்முடைய பலிபீடத்திலே நம்மை ஊழியம் செய்ய சொன்னாலும், அல்லது கர்த்தர் நமக்கு எந்த ஊழியத்தை கொடுத்தாலும் நாம் அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது நமக்கு ஒருபோதும் நஷ்டமாகாது. கர்த்தருடைய ஊழியம் நமக்கு துக்கத்தையோ வெட்கத்தையோ கொடுக்காது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதே நமக்கு சந்தோஷமாயும் ஆசீர்வாதமாயும் இருக்கும்.